திரு ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம்போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்துவிட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். தேர்தல் காலத்து வாக்குறுதிகள், வழக்கமான வாக்குறுதிகள். அதிமுக ஆட்சிக்கு வராது என்கிற நம்பிக்கையில் இந்த அறிவிப்பை செய்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். என்றாலும் கூட இது போன்ற அறிவிப்புகள் உழைக்கிற மக்களிடத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. திமுக அறிவித்ததற்கு போட்டியாக அதிமுக அறிவிக்கிறது என்கிற புரிதல் மக்களுக்கு இருக்கும். எனவே இது தேர்தலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று நம்புகிறேன். 2 கட்சிகளும் மாறி மாறி போட்டி இலவசம் அறிவிச்சிங்கன்னா நம்ம நிதி நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு, அதை எப்படி சமாளிப்பீங்க? மக்கள் மாற்ற தேடி போக மாட்டாங்களா? இலவசம் இல்லைன்னு சொல்றவங்க போட்டு போட மாட்டாங்களா? தொடக்க காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம். கல்வியை தவிர, மருத்துவத்தை தவிர வேறு எதனையும் இலவசமாக கட்டணம் இல்லாமல் வழங்கக்கூடாது என்று கூறியிருக்கிறோம். திமுக மகளிரை மேம்படுத்துவதற்கு, மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்துவதற்கு உரிமை தொகையாக வழங்குகிறது. அது சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிற அல்லது காலங்காலமாக வஞ்சிக்கப்பட்டு வலிமை அற்ற நிலையில் இருக்கிற, அதிகாரம் இல்லாத நிலையில் இருக்கிற பெண்களை வலிமைப்படுத்தும் என்கிற வகையில் அந்த உரிமை தொகை திட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. அதேபோல மாணவ செல்வங்களுக்கு வழங்கப்படுகிற ஊக்கத்தொகையையும் வரவேற்கிறோம். இதனால் ஏற்படுகிற நிதி சுமை என்பது சமாளிக்கத்தக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்கிற நம்பிக்கையில்தான் இந்த நிலைப்பாட்டை திமுக மேற்கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் கடந்த காலத்தில் கடுமையான நிதி நெருக்கடி இருந்த சூழலிலும் கூட இந்திய ஒன்றிய அரசு மாநிலத்திற்கென்று ஒதுக்க வேண்டிய நிதி பங்கீட்டை ஒதுக்காமல் தவிர்த்தும் கூட தமிழ்நாட்டுக்கான மொத்த உற்பத்தி ஜிடிபியின் அளவை உயரச் செய்திருக்கிறது. பொருளாதார மேம்பாட்டை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அந்த வகையில் இந்த நிதிச்சுமையையும் மீண்டும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்குமானால் அதை வெற்றிகரமாக எதிர்கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.